நம்ம வந்துட்டு அந்த இளவு வீட்டுக்கு போய் அங்க போய் துக்கம் விசாரிப்போமா, அல்லது யாரு செத்து போனாங்களோ அவங்க குடும்பத்துக்காரங்களை வந்துட்டு ஒரு மாசம் பொறுத்து வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு துக்கம் சொல்றேன் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா எலைட் துக்க விசாரிப்பு. மாமல்லபுரத்துல ரூமை போட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து, அதாவது 41 குடும்பங்கள்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு இங்க போய் அங்க வச்சு அந்த மாமல்லபுரத்துல ரூம் போட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாராமா. அதாவது வந்துட்டு நான் அரசியலுக்கு வரணும், நான் அரசியல் பண்ணணும், ஆனா நான் கீழே இறங்க மாட்டேன், எனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை கூட நான் போய் பார்க்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்துட்டு நான் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி அவங்களுக்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி போட்டுட்டு அவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கிட்டு நான் நல்லவன் காமிச்சுக்கிறேங்கிற மலன்ல இங்க ஒண்ணை மட்டும் நான் கேட்கிறேன். அதாவது வந்துட்டு த்ரிஷா வீட்டுல போயிட்டு அந்த குட்டி நாய்க்குட்டியை கொஞ்சம் இருக்கு, இவருக்கு தலைமறைவா போக முடியுது, சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராரு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சொந்தமா பிளைட் வச்சு அங்க போய் அவரை பார்க்க முடியுது. தனக்காக பாதிக்கப்பட்ட மக்களை சத்தம் இல்லாம போய் பார்த்துட்டு, அதாவது ஒரு வண்டியில ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிட்டு வரலாம். இல்ல இவர்கிட்ட அதே கார் தான் இருக்கா, வேற காரே இல்லையா, இவர் நினைச்சா இந்த மாதிரி 100 கார் வாங்கலாமே, எந்த கார்லயும் ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு சத்தம் இல்லாம அங்க பாதிக்கப்பட்ட மக்களை அங்க இவங்க கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லி இந்த மாதிரி வராரு அப்படிங்கிறத அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு யாருக்குமே தெரியப்படுத்தாம சத்தம் இல்லாம காதோட காது வச்ச மாதிரி போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. ஒரு 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுல வந்துட்டு ஒரு 5 குடும்பம் தான் நம்ம மானமுள்ள குடும்பம்னு சொல்லணும்.